ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காரசாரமான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு. அதை வந்து நம்ம ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிற்பாடு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபடும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தாளிப்பு தாளிச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் போல் கருகாப்பித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க கருகாப்பித்தலை. ஏன்னா மட்டனுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கருகாப்பித்தலை ஆட் பண்ணால் வாசனை தூக்கி கொடுக்கும். அதனால தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்லா போயிடும். அதனால தான். மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 எண்ணம் எடுத்துருக்குது. இதையும் எண்ணெயிலேயே நம்ம போட்டுடலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் அளவு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டனை ஆட் பண்ணோன்னே தண்ணியை ஊற்றிடாதீங்க. எண்ணெயிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கறியிலேருந்து தண்ணி நல்லா விடும். அதனால தான் பாருங்கள், இப்போவே வந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சிருக்கு வருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வரை விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சரியாக 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன் நான். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருந்தால் போயிடும். அது கூடயே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி மட்டும் ஒரு கொதி வர வச்சுட்டேன். சுவையான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.